பால் குடிப்பது உடம்புக்கு மிக நல்லது. அதிலுள்ள கால்சியம் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு உதவி செய்யும் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் 18 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பால் குடிக்கக் கூடாது என்று மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன, அப்படி குடித்தால் உடலில் என்ன மாதிரியான பிரச்சினைகள் ஏற்படும் என்பது பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம். பால் பொருள்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வதை காட்டிலும் தயிர் மற்றும் மோர் ஆகியவற்றை அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பால் தயிராக புளிக்கும் போது அதிலுள்ள ஆன்டிஜென்ட் மூலக்கூறு உடைக்கப்படும். இது ஜீரணத்தை மேம்படுத்தும். அதனால் தயிர், மோர் எடுத்துக்கொள்ளும்போது பாலில் உள்ளதை விட அதிகமாகவே கால்சியமும் புரதங்களும் குறிப்பாக ப்ரோ-பயாட்டிக் பண்புகளும் அதிகமாக கிடைக்கும். இதில் உள்ள ப்ரோ-பயாட்டிக் பண்புகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். டீ, காபி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் பிளாக் டீயாகவோ அல்லது பிளாக் காபியாகவோ குடிப்பதுதான் நல்லது. டீ, காபியில் பால் கலந்து குடிப்பது ஆரோக்கியத்திற்கு மிக மோசமானது. அதை தவிர்த்துவிட்டு பிளாக் டீ, பிளாக் காபியாக குடிப்பதுதான் நல்லது.